ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் தொடங்கி வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 90:12 நான் வாசிக்கிறேன். நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாட்களை எண்ணக்கூடிய ஒரு அறிவு நமக்கு வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது இருக்குமானால் நாம் ஞான இருதயம் உள்ளவர்களாய் மாறிவிடுவோம். எல்லாவற்றையும் ஞானத்தோடு கவனமாய் செய்கிறவர்களாய் மாறிவிடுவோம். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசு சாமியை நம்ம சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்கள், மனுஷனாய் மாம்சத்தின் ரத்தத்தினால் வெளிப்பட்ட நாட்கள் 33.5 ஆண்டுகள். வேதம் அதை சொல்லுகிறது. 3.5 ஆண்டுகள் தான் அவருக்கு ஊழியம். யோவான் 9:4 அதைத்தான் சொல்லுகிறது. இயேசுவை சொல்லுகிறார், பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினருடைய கிரியை செய்ய வேண்டும், யாரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லி வேக வேகமாய் தன்னுடைய பணிகளை அவர் செய்கிறதை நீங்க பார்க்க முடியும். எங்கேயும் நேரத்தை வீணாக்கவே இல்லை. எல்லா கிராமங்களுக்கு போகணும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லணும், கட்டுண்டவர்களை விடுவிக்கணும், வியாதிகளை சுகமாக்கணும், கண்ணும் கருத்துமாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே பிரியாரிட்டி கொடுத்தாரு. சாதிச்சிட்டும் போயிட்டாரு. நாம் அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சோம்பேறி தன் முன்பாக வைத்திருக்கிற ஆகாரத்தை கூட புசிக்க மாட்டான் வேதம் சொல்கிறது. சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய கைதான் ஆளுகை செய்யுமா. சிலவங்க நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு உட்கார்ந்தவங்க ஒரு நாள் அந்த வேலை ஆகாது. ஆண்டவர் நம்முடைய நாட்களை எண்ணக்கூடிய அறிவை நமக்கு கொடுக்கணும்னு கேட்க சொல்றாரு. ஏன்னா காலங்கள் வேகமா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் இப்பதான் பிறந்தது போல இருந்துச்சு. அக்டோபர் அதுவும் 10ஆம் தேதி அது வந்துருச்சு, அதுவும் போயிடுச்சு. அவ்வளவு வேகமாய் ஓடுகிற அந்த நாட்கள் நாம் செய்ய வேண்டியதை செய்கிறோமா, நியமித்த கிரிகளை செய்திருக்கிறோமா, சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு அமெரிக்க தேசத்துல கிறிஸ்லர் கார்பரேஷன் கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்குது. அப்ப அது வேற ஒருவர் அதனுடைய பொறுப்பாளராய் பொறுப்பெடுக்கிறார். அந்த கம்பெனி நடத்துவதற்கான வேண்டிய எஃபோர்ட் போட்டு ஃபர்ஸ்ட் அவர் செய்த வேலைன்னா அந்த டைமிங்க கரெக்ட் பண்றாரு. கம்பெனியுடைய டைமிங் எங்க வீணாகுது, எது வேஸ்ட் பண்றது, வேஸ்டேஜ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஒழுங்குபடுத்துறாரு. ஒரு அளவு அது நஷ்டத்துல இருந்து லாபத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. லாபத்துக்கு வந்து நல்லா போயிட்டு இருக்கும்போது அது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இது முடிஞ்சு போச்சு, இந்த கம்பெனி அவ்வளவுதான் மூட வேண்டியத, திரும்ப மீண்டும் எழுந்திருச்சுத, நல்லா பெரிய லெவல்ல வேகமா முன்னேறிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது அதனுடைய பொறுப்பாளருடைய அந்த பொறுப்பான செய்தி அவர் சொன்ன காரியம் அதுதான். ஒரு முறை பார்ட்னர்ஸ் மீட்டிங் வச்சிருக்கும் போது ஒரு 8 நிமிடம் அவர் லேட்டா வந்துட்டாராம். லேட்டா வந்து உட்கார்ந்த உடனே அவர் என்ன சொன்னாரா, சாரி கேட்டுட்டு, சாரி லேட்டா வந்துட்டேன், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லல, மாறாக இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு $250 நம்ம செலவு பண்றோம். அப்ப நான் 8 நிமிஷம் லேட்டா வந்திருக்கிறேன்னா நம்முடைய கம்பெனிக்கு $2000 லாஸ் ஆயிருக்குது, நீங்க சேலரியில இருந்ததை பிடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாராம். இது ஒரு ரூலாவே அப்படி வச்சிருந்தாரா. அப்ப எல்லாருமே டைம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துலயும் பங்க்சுவாலிட்டி இருந்துச்சு, நீட்னஸ் இருந்துச்சு, டிசிப்ளின் இருந்துச்சு, அதுல கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சு, எல்லாம் சொல்றாங்க, வரிசையா சாதிச்சிருச்சு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவைகளை எதிர்பார்க்கிற ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் சோம்பேறியா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்க வேண்டும், மந்த நிலைமையில இருக்கக்கூடாது, இது முடியல அது அப்புறம் பாத்துக்கலாம், நீட்டா இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும், நிறைய வச்சிருக்கிறாரு. ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? முடியும் நம்மள. இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமானது ஒன்று இல்ல. லேட் ஆகுதா, கொஞ்சம் ஏர்லியரா புறப்பட்டா டைமுக்கு போயிட போறோம். இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு செஞ்சிடணும். இப்ப நாளைக்கு டுமாரோ நெவர் கம்ஸ் நம்ம கையில் கிடையாது. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிட்டால் ஒரு நாள் கண்ணீர் விடணும். நாட்களை என்னும் அறிவு, ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறிடுச்சு. காலத்தை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். பயன்படுத்துகிறோமா? பயன்படுத்துவோம் என்று சொன்னால் ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நம்மை தொடர்ந்து அதற்கான பிரதிபலனை கொடுப்பதையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாட்களும் காலங்களும் வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. ஒரு புகை போல, ஒரு நிழலை போல இன்னைக்கு போயிட்டு இருக்குதுப்பா. மனுஷனுடைய ஆயுசு நாட்களும் மிகவும் சொற்பமான ஒரு ஆயுசு நாட்கள். காலையில் மலர்ந்து மாலையில் மடிகிற மலருக்கு ஒப்பிட்டு நீ பேசுகிறேன். இந்த நாளிலும் கூட கிருபை கொடுத்து நன்மை நாள் நிரப்பி பெரிய காரியங்கள் செய்யும்படியா ஜெபிக்கிறோப்பா. யாரெல்லாம் இவ்வளவு காலங்கள் வீணாயிடுச்சே, வேஸ்ட் பண்ணிட்டு ஃபீல் பண்ணாங்கன்னா எஞ்சிய நாட்களாவது பயனுள்ளதாக இருக்கட்டும்ப்பா. கிருபை நிறைந்ததா இருக்கட்டும், பலனுள்ளதாக இருக்கட்டும், எல்லாம் உடைய சித்தத்தின்படி எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் அவர்கள் செய்யக்கூடிய அனுக்கிரகம் கொடுத்து நீர் ஒவ்வொருவரையும் அற்புதமா நடத்தி பாதுகாப்பீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காலத்தின் அருமையை நாம் அறிந்து கொள்வோம். அறிந்து கொண்டு செயல்படும் பொழுதே நிச்சயமாக அதற்கான பிரதிபலனை பெற்றுக் கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.